வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினே ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ரெட்டத்தலை. இயக்குனர் கிரிஷ் திருக்குமரன் இயக்கியுள்ள இந்த படத்துல ஹீரோவாக அருண் விஜய், ஹீரோயினாக சித்தி இத்னானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, படத்தோட கதை 2 அருண் விஜயை சுத்தி நடக்குது. ஒருத்தர் காளி, இன்னொருத்தர் மால்பே உபேங்கா. இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் தன் காதலிக்காக என்ன வேணும்னாலும் செய்கிற ரகம், இன்னொருத்தர் பயங்கரமான கேங்ஸ்டர். தன் காதலி சித்தி இத்னானிக்கு இருக்கிற பண கஷ்டத்தை தீர்க்கவும் அவளோட பிரான்ஸ் நாட்டுக்கு போகணுங்கிற கனவை நிறைவேற்றவும் காளி ஒரு பெரிய குற்றச்செயலில் இறங்குறான். அங்கே தான் இன்னொரு அருண் விஜய்க்கும் இவருக்கும் ஒரு மோதல் உருவாகுது. இந்த மோதலில் யார் ஜெயிச்சா, இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த ரெட்டத்தலை கனெக்ஷன் என்ன, இதுதான் படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது, படம் எப்படி இருந்தாலும் அருண் விஜய் அவரோட அர்ப்பணிப்பில் என்னைக்கும் குறை வைக்கிறதே இல்லை. 2 வித்தியாசமான கெட்டப், அதில் அந்த ட்ரெட்லாக் ஸ்டைல்னு மனுஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவரோட வேகம் எப்பவும் போல மிரட்டல். இரண்டாவது, படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாவோ ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்லையோ எடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. பாண்டிச்சேரி மற்றும் கோவாவோட லொகேஷன்ஸ், நடிகர்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது, படம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அதில் ஒரு உயிர் இல்லை. ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ ஏஐ கிட்ட ஒரு கதையை சொல்ல சொல்லி அது கொடுத்த அவுட்புட் மாதிரி இருக்கு. உணர்ச்சிகள் பெருசா ஒட்டவே இல்லை. இரண்டாவது, படத்தில் வர்ற சில ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் ஏஐ வீடியோக்கள் மாதிரி இருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப செயற்கையாக ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது நெருடலாக இருக்கு. டெக்னாலஜியை பயன்படுத்துறது தப்பில்லை, ஆனால் அது தரமாக இருக்கணும்ல. மூன்றாவது, ரோட்டில் கார்கள் இல்லை, கடையில் ஆட்கள் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஆள் நடமாட்டம் இல்லை. இது ஏதோ ஒரு உயிரற்ற உலகம் மாதிரி இருக்கு. வசனங்கள் ரொம்பவே செயற்கையாக இருக்கு. ஜான் விஜய் பண்ணுற அந்த பழைய மொக்கையான வில்லத்தனம் கடுப்ப கிளப்புது. நான்காவது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க பேசுகிற வசனங்களும் சரி, அவங்க பார்த்துக்கிற விதமும் சரி, ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கு. ஸோ மொத்தத்தில், நீங்க அருண் விஜயோட தீவிர ரசிகராக இருந்தா அவரோட ஸ்டைலுக்காகவும் ஆக்ஷனுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். மற்றபடி ஒரு நல்ல கதை, அழுத்தமான உணர்ச்சிகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சரி, நம்ம சினே ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டார்ஸுக்கு 3.5 ஸ்டார்ஸ். சரி, நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது, உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினே ஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.